இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வர ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் பார்க்கலாம். ப்ளவுஸில் கொடுத்துருக்க ஸ்டோன் ஒர்க் பார்டர் கைக்கு தைக்க பத்தலைன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லீவுக்காக தைக்க கொடுத்துருக்க ஸ்டோன் ஒர்க் பார்டர் மேக்ஸிமம் 9 இன்ச் இல்லைனா 10 இன்ச்சுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கை தான் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீவுக்கு செட் பண்ணணும். கொடுத்துருக்க ஸ்டோன் ஒர்க் பார்டரை ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணி திருப்பி கரெக்டான ஸ்லீவ் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டோன் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் கைடில் ஸ்டிச் பண்ணால் செட் ஆகலைன்னா மட்டும் ஒன் சைட் கைட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போடும்போது கீழே இடம் இருந்தால் மட்டும் ஓரமாக ஒரு தையல் போட்டு முடிச்சு விடுங்க. கீழே ஸ்டிச் பண்ண இடம் இல்லைன்னா பார்டருக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. லைனிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பீஸோடு அட்டாச் பண்ணும்போது ஜாயின் பண்ண அந்த சைட் பேக் சைடு வர்ற மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேலப் கட் இருக்க ஸ்டோன் ஒர்க் ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோன் ஒர்க் பார்டர் கொடுக்கும்போதே ஸ்லீவுக்கு கண்டிப்பாக ஸ்டோன் ஒர்க் சின்னதாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சைடு எப்போ இருந்தாலும் ஜாயின் பண்ணி தான் திருப்புற மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்லீவ் கரெக்ட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங்கும் ஃபேப்ரிக்கும் 1/4 இன்ச் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணால் இந்த ஸ்கேலப் டிசைன் வராது. லைனிங்க்கு ஆப்போசிட்டில் இந்த டிசைன் 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி டாப் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்கேலப் டிசைன் எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக வரும். ஸ்டோனில் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடையுதுனாலோ இல்லை நூல் கட் ஆகுதுனாலோ பார்டருக்கு மேலே ஒரு தையல் போட்டு டாப் ஸ்டிச்சை முடிச்சு விடுங்க. ஸ்கேலப் டிசைன் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். பாடி பீஸோடு அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணி திருப்பின சைட் பாடி பீஸோட பேக் சைடு வர்ற மாதிரி பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடையுதுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரிஜினல் ஃபேப்ரிக் விட லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கோட எட்ஜில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைனிங்கோடு ஒட்டிடுங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போன டைம் போட்டிருந்த வீடியோவில் நீடில் உடையாதா சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிளாஸ் ஸ்டோன்னா மட்டும்தான் நீடில் உடையும். இது பிளாஸ்டிக் ஸ்டோன் தான். அப்படியும் நீடில் உடையுதுன்னா மட்டும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரிஜினல் ஃபேப்ரிக் விட லைனிங் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் 1/4 இன்ச் மடித்து ஹெம்மிங் பண்ணிகிட்டே வாங்க. மேட்சிங் நூல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது, இன்விசிபிளாகவே இருக்கும். லாஸ்ட்டில் 2-3 நாட் போட்டு ஸ்ட்ராங்காகவே முடிச்சிருங்க. மேட்சிங் த்ரெட் யூஸ் பண்ணால் தையல் வெளியே தெரியாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.